ஒரு பெண்மணி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வந்தார்கள், அவர்களுடைய வீட்டில் வந்தார்கள். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமான உடல் அடக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்மணி வந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேட்டார்கள், இக்ஷிஃபி அபர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை எனக்கு திறந்து காட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஃபகஷஃபத்ஹு லஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த பெண்ணுக்காக அந்த கபரை திறந்து காட்டினார்கள். ஃபபக்கத், அந்த பெண்மணி கடுமையாக அழ ஆரம்பித்து விட்டார்கள். அழுதார்கள் அழுதார்கள், எந்த அளவுக்கு அழுதார்கள், ஃபபக்கத் ஹத்தா மாத்தத், அந்த இடத்திலேயே அந்த பெண்மணி மரணித்து விட்டார்கள். அந்த அளவுக்கு இஷ்கில், காதலில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது கொண்ட மஹப்பத்தில் அழுது மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை ஷிஃபா என்ற கிதாபில் அல்லாமா காதி ஐயாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்வார்கள். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவர்கள் சஹாபிகள், தாபியீன்கள், இமாம்கள். இன்றைக்கு நாம் அந்த நேசத்தின் வெளிப்பாடாக நாம் மௌலித் ஷரீஃப்கள், மீலாதுகள் ஓதுகின்றோம். நம்முடைய நேசத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் அதிகம் அதிகம் நம்முடைய நேசத்தை அதிகப்படுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.